Hello, friends. Stay charged with the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள் என்று வசனம் சொல்கிறது. பாருங்க, நம்ம எல்லாத்து கையிலையும் ஐஃபோன் இருக்கும், எனி ஃபோன். நம்ம ஃபோனை மட்டும் வாங்கினா பத்தாது. அந்த ஃபோனை வாங்கும் போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கூடவே ஒரு சார்ஜர் கேபிளும் கொடுக்குறாங்க. எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, இந்த சார்ஜர் கேபிள் இல்லைன்னா இந்த ஃபோனு யூஸ்லெஸ்ஸாக மாறிடும். அப்படி தான் கடவுள் நம்மளை படைத்திருக்கிறார். நம்மளை உருவாக்கும் போது இயேசு கிறிஸ்து உலகத்தை விட்டு பரலோகத்துக்கு சென்று ஒரு தேற்றவாளனை நமக்காக அனுப்பினார். அவர் நம்ம கூடவே இருக்கிறார். இப்போ நீங்கள் வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்றால் அந்த பரிசுத்தாவியானவராகிய பரிசுத்தாவியை நீங்கள் பெற்றுக்கொண்டு நீங்கள் பலனடைய வேண்டும். பரிசுத்தாவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீங்க. இப்போ இந்த ஃபோன் மாத்திரம் நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்து வாங்கினாலும் நோ வேல்யூ. ஆனால் இந்த ஃபோனை நீங்கள் யூஸ் பண்ணணும்னா யூ நீட் டு சார்ஜ் எவ்ரிடே. அதனால தான் உங்கள் கூட சார்ஜரை கம்பெனிக்காரன் உங்களுக்கு கொடுத்துருக்குறான். அப்போது யூ நீட் டு சார்ஜ் எவ்ரிடே. நீங்கள் வேக்கப் ஆனோன்னா என்ன பண்ணணும், இந்த ஃபோனை நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா நாம் கிட்ட டெய்லி சார்ஜ் போடணும். அப்போது சார்ஜரை அவன் கொடுத்துருக்கான்னு சொல்லி நீங்கள் சார்ஜரை கையில் வச்சுட்டே இருந்தீங்கன்னா இதில் சார்ஜ் ஏறுமா? யூ நீட் டு பிளக்இன். அப்போது நீங்கள் பிளக்இன் பண்ணீங்க அப்படின்னா தான் இந்த சார்ஜரில் சார்ஜ் ஏறும். இப்போ நம்ம வாழ்க்கையில் தினந்தோறும் காலையில் எழுந்து பரிசுத்த ஆவியானவரை நம்ம அழைக்க வேண்டும். பரிசுத்த ஆவியினால் நீங்கள் நிரப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த ஃபோன் எப்படி ஒரு கேபிள் மூலமாக அது சார்ஜ் ஏறுதோ, சார்ஜ் ஏறினோன்னா அந்த சார்ஜ் என்ன பண்ணுது, நம்மளுடைய பேட்டரியினுடைய சார்ஜை இன்க்ரீஸ் பண்ணி இது ஸ்டோர் ஆகுது. இப்போ ஸ்டோர் ஆனதுக்கு பின்னாடி நம்ம வாழ்க்கையை நாம் எங்கே வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் வரலாம். நீங்கள் யார்கிட்ட பேசுனீங்கனாலும் நீங்கள் என்ன காரியமாக இந்த ஃபோனை வாங்கினீங்களோ அந்த ஃபோன் அந்த பர்பஸுக்கு அது பயன்பட ஆரம்பிக்கிறது. ஏன்னா சும்மா வெறும் ஃபோன் மட்டும் பயன்படலை, இதுக்குள்ளே இருக்கிற சார்ஜின் மூலமாக அந்த ஃபோன் ஃபுல் டே உங்களுக்கு யூஸ் ஆகுது. அதே போல் தான் உங்கள் வாழ்க்கையில் நன்மையான காரியங்களை நீங்கள் நடக்க வேண்டும், அதை பார்க்க வேண்டும் என்று உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா பரிசுத்த ஆவியானவரை தினந்தோறும் நீங்கள் அழைத்து பரிசுத்த ஆவியில் நிறைங்க. தினந்தோறும் உங்களுடைய வாழ்க்கை நன்மையாய் மாறும். அந்த நாள் முழுவதும் ஆவியானவரை உங்களை ஆட்கொண்டு அவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவார். இப்போ இந்த ஃபோன் நீங்கள் சார்ஜ் ஏற்றுனதுக்கு பின்னாடி யூ நீட் டு கனெக்ட், டிவைன் கனெக்ஷனை நீங்கள் பண்ண முடியும், ஆண்டவரோடு பேச முடியும். இப்போ பரிசுத்த ஆவியானவருடைய சார்ஜை நீங்கள் உள்ளே ஏற்றிட்டீங்கன்னா தினந்தோறும் ஆண்டவரோடு ஒரு தொடர்பை நீங்கள் கொள்ள முடியும். ஆண்டவரோடு பேச பேச என்ன பர்பஸுக்காக உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் கொடுத்தாரோ, எதற்காக வாழ வைத்திருக்கிறாரோ அந்த பர்பஸ் உங்கள் மூலமாக நிறைவேறும். God bless you. இந்த வார்த்தை உங்களை ஆசீர்வதித்திருக்கும். பரிசுத்த ஆவியில் நிறைந்து ஜெபிங்க. God bless you. Thank you.